ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கந்தசஷ்டி முதல் நாள் அன்னைக்கு நான் பிரசாதமாக வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, கோதுமை ரவை கேசரி. அது எப்படி செய்யலாங்கிறத இன்னைக்கு சூப்பராக சொல்லி தந்துடல. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு வானலியில் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். அது காயறதுக்குள்ளே 1 டம்ளர் இன்றைக்கி கோதுமை ரவை எடுத்துக்கிறேன். நீங்கள் உடச்ச கோதுமை கூட எடுத்துக்கலாம், பட் அது குக்கரில் தான் செய்யணும். இது என்ன ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இன்றைக்கி 1 டம்ளர் ரவையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நெய் காஞ்சோன்னே திராட்சை முந்திரி எல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இன்னைக்கு எந்த டம்ளரில் நம்ம எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தான் எல்லா அளவும் நான் சொல்கிறேன். இந்த 1 டம்ளர் ரவையை அதே நெய்யில் போட்டு நல்லா வறுத்தெடுங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. லைட்டாக அதோட நிறம் பொரிஞ்சு லைட்டாக ஒயிட் கலரில் வரும். அந்த கோல்டன் ப்ரௌனாக இருக்கிறது லைட்டாக கலர் மாறும். அந்த ஸ்டேஜில் இந்த பக்கத்து ஸ்டவ்லையும் நான் தண்ணி வச்சுருக்கேன். 3 மடங்கு தண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் கொலன்னு வேணும்னா இன்னொரு 1/2 டம்ளர் கூட சேர்த்து வச்சுக்கோங்க. இது 2 நிமிஷத்தில் வெந்து வந்துடும். ஆக்சுவலாக வெள்ளை ரவையில் செஞ்சிங்கன்னா சீக்கிரமாக கட்டி தட்டும். பட் இதில் அந்த மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. 1 டம்ளர் ரவைக்கு 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் ஸ்வீட்டாக வேணும்னு விரும்புனீங்கன்னா 1/4 டம்ளர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. அதை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஆக்சுவலாக அந்த தண்ணியிலேயே 99% வெந்துடும். மீதி இருக்கிறதா இந்த சர்க்கரையில் வேகும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கிளறி விடுங்க, அடிப்பிடிக்காமல். நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயும் வேணும்னா நெய் விடுறதுனா நெய் விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற திராட்சை முந்திரி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா பாதாம் பிஸ்தா எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் சாய்ஸ். அப்புறம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா எப்பவும் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய வீடியோஸ் எல்லாம் வரும். அப்புறம் நம்மளோட கந்தசஷ்டி சீரீஸ் வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. பார்க்கலன்னா நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் இந்த வறுத்தெடுத்த முந்திரியும் திராட்சையும் ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு 3லேருந்து 4 ஏலக்காய் நுணுக்கி போட்டு கலந்து விட்டுக்கலாம். நான் இன்னொரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். என்னடா இவ்வளோ தாராளமாக நெய் ஆட் பண்ணுறேன்னா, எங்கள் வீட்டில் சபரிமலைக்கு போயிட்டு வந்தாங்களா, அதனால் எங்கள் வீட்டில் நிறைய நெய் இருக்கே, அதனால் டெய்லி ஒரு ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். இன்றைக்கி கந்தசஷ்டிக்கு ஃபஸ்ட் நாளுங்கனால சரி இந்த ஸ்வீட் செய்யலாம். கோதுமையில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஓகே, நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. பிரசாதத்துக்கு பிரசாதமும் ஆயிடுச்சு, நெய்யும் தாராளமாக யூஸ் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு டக்குன்னு யாராச்சும் விருந்தாளிங்க வந்தாங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்காக செஞ்சு கொடுங்க. ஸ்நாக் இல்லை, ஸ்வீட்டு. இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணிடலாம். பாய், டேக் கேர்.